கனகண்ணம்மா சத்திரம் வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்களோ தெரியும். பட் பில்கிஸ் பானுவை வந்து அதுவும் கர்ப்பமாக இருந்த ஒரு பெண்மணியை 13 பேர் வந்து அவங்கள கற்பழிச்சாங்க. அதில் இந்த மாதிரி கேஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் டே தமிழ்நாட்டிலையும் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் நாட் டெல்லிங் தமிழ்நாடு, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து இது இப்போ ஒன்றும் இல்லை. நான் அந்த ஸ்டேஷனுக்கு அன்றைக்கி போனேன். நான் இது உங்கள் வயசு பொண்ணாகவே இருக்கட்டும், எனக்கு என்ன பாதுகாப்பு அங்கே இருக்குது? என்னை கற்பழிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு 85 வயசு பொம்பளையே கற்பழிச்சிருக்காங்க பரதேசி. போலீஸில் நிறைய பேர் கொடூர புத்தி இருக்குது. பொம்பளைங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஆம்பளைங்க தான் இருக்கிறாங்கன்னா பொம்பளைங்களும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ கன்னிமொழி இடத்துல நான் அந்த கஷ்டத்தை பார்த்தேன்னா எப்படி அந்த வலி எனக்கு எப்படி இருக்கணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும். உனக்கு தானே வந்துச்சு தலைவலி, உனக்கு தானேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் இருக்கும்போது எவனுமே இந்த நாடே உருப்படாது. வந்து மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், அந்த பொம்பளை வந்து என் முன்னால் உட்காந்து என்ன தப்பு? இவங்களாம் எப்படி தெரியுங்களா? யூனிஃபார்ம்டு திருடர்கள். இந்த போலீஸில் வந்து நிறைய பேர் வந்து ரவுடிஸ். இது வந்து ஒரு சர்க்கிள். அந்த புற்றுநோய் ஓடிட்டே இருக்குது. இந்த மாற்றங்கள் வந்து மக்கள் தான் கொண்டு வரும். மக்கள் என்னைக்கு மாறுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த மாற்றங்கள் வரும். அப்போ வந்துட்டு அந்த பெண்மணி அவங்க வந்து தப்போ ரைட்டோ அவங்க வந்து அங்கே வந்து ஏதோ நீதி கேட்க போயிருக்காங்க. அப்போ வந்து தன்னோட ஃபிசிக்கல் சுச்சுவேஷனை பார்த்து இந்த போலீஸ்காரன் என்ன செய்யணும்? அவனே அந்த பெண்ணை அடித்தாங்கன்னா அப்போ இவெல்லாம் என்னத்துக்கு அந்த இடத்துல அவங்கள சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணணும். அதை யாருமே பண்ண இல்லை இல்லைங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் கீதா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். திருத்தணி திருவள்ளூர் அருகே இருக்கிற கனகம்மா சத்திரம் பக்கத்துல ஒரு காவல் நிலையத்துல கர்ப்பிணி பெண்ணை காவல் அதிகாரி கை நீட்டி அரைஞ்சிருக்காரு. அந்த வீடியோ காணொலி காட்சிகள் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்ப பரவலா பேசப்பட்டு வருது. அது நீங்க பாத்தீங்களா? பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது வந்துட்டு இப்போ பார்க்கறது இல்லைம்மா, நம்ம லைஃப் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பிகாஸ் நான் வந்து தோ ஐ கம் ஃப்ரம் அ ரிச் ஃபேமிலி, நானும் நிறைய போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த மாதிரி சண்டைகள் பார்த்துருக்கேன், செஞ்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பில்கிஸ் பானு ஒரு எக்ஸாம்பிள். தட் இஸ் இந்த கனகண்ணம்மா சத்திரம் வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்களோ தெரியும். பட் பில்கிஸ் பானுவை வந்து அதுவும் கர்ப்பமாக இருந்த ஒரு பெண்மணியை 13 பேர் வந்து அவங்கள கற்பழிச்சாங்க. அந்த கற்பழிச்ச அயோக்கியர்களே இந்த சோகால் இந்த மோடி கவர்மெண்ட் இவ்வளோ பேசும் இந்த பிஜேபி கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக நம்மளும் பார்த்தா அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி லட்டு கொடுத்தான். அவன் செஞ்ச வேலைக்கு லட்டு கொடுத்துருக்கானுங்க இவனுங்க. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நம்மளுக்கு ஒரு ஜஸ்டிஸ் நாகரத்னான்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான ஒரு அம்மா, அந்த பில்கிஸ் பானு ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்குது, அந்த அம்மா கிட்ட கேஸ் போச்சு, அவங்கள திருப்பி உள்ளார் தூக்கி போட்டு விட்டாங்க. இது நடந்தது சுப்ரீம் கோர்ட்டில் குஜராத்தில். அதில் இந்த மாதிரி கேஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் டே தமிழ்நாட்டிலையும் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் நாட் டெல்லிங் தமிழ்நாடு, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இது நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ வந்து இந்த காவல் நிலையம் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம நியாயம் எங்கே எதிர்பார்த்துட்டு போகிறோமோ அங்கேயே இவனுங்க வந்து அராஜகமாக அயோக்கியத்தனமாக நடக்கும்போது இவங்கெல்லாம் எப்படி தெரியுங்களா? யூனிஃபார்ம்டு திருடர்கள். இந்த போலீஸில் வந்து நிறைய பேர் வந்து ரவுடி எலிமெண்ட்ஸ் தான் போலீஸ். அவங்க சொல்கிறது என்னமோ வந்துட்டு நாங்கள் வந்து நண்பர்கள், என்ன பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அப்படி அங்கே போட்டிருப்பாங்க போர்டில். ஆனால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. என்னை கேட்டிங்கன்னா 99% ஊழல், 99% திமிர் பிடிச்சவங்க. கொடூர புத்தி. இந்த போலீஸில் நிறைய பேர் கொடூர புத்தி இருக்குது. பொம்பளைங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஆம்பளைங்க தான் இருக்கிறாங்கன்னா பொம்பளைங்களும் அப்படி தான் இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த பெண்மணி அவங்க வந்து தப்போ ரைட்டோ அவங்க வந்து அங்கே வந்து ஏதோ நீதி கேட்க போயிருக்காங்க. அப்போ வந்து தன்னோட ஃபிசிக்கல் சுச்சுவேஷனை பார்த்து இந்த போலீஸ்காரன் என்ன செய்யணும்? அவனே அந்த பெண்ணை அடித்தாங்கன்னா அப்போ இவெல்லாம் என்னத்துக்கு அந்த இடத்துல அவங்கள சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணணும்.
அதை யாருமே பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி இப்ப நான் என்ன நினைக்கிறேன், இப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது நீங்களும் நானும் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த நீதி அரசர்கள், ஒரு சில நீதி அரசர்கள், நான் வந்து எல்லாத்துக்கிட்டே இதை அப்பீல் பண்ணல, ஏன்னா நீதி அரசர்களையும் நிறைய பேர் ஒரு சிலர் நல்லவங்க இருக்காங்க. அப்ப அவங்க வந்து இந்த சோமோட்டோவை இந்த கேஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்பப்பே முடிச்சிடணும். இதெல்லாம் வந்துட்டு ஜவு மிட்டாயாட்ட வச்சுக்கிட்டு இழுத்தனம் மக்கள் மத்தியில வந்துட்டு நீதிமன்றங்கள் மேல இருக்க பயமும் மரியாதையும் போயிடும். அப்ப வந்து இந்த டிஜிபி என்ன ஆக்ஷன் எடுப்பாரு, சஸ்பெண்ட், ஒரு என்கொயரின்னு போடுவார். 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு அந்த பெண்மணி தப்பே பண்ணி இருக்கட்டும், நம்ம தப்பேன்னு வச்சுக்கலாம், அந்த பொண்ணு தப்பு. ஆனா ஹர் பிசிக்கல் கண்டிஷன், ஷீ இஸ் அ பிரெக்னென்ட் லேடி. அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஆம்பளை மேல கொடுக்குறாங்க. அவங்க ஒன்றும் தப்பான இல்லை, ஒருத்தன் வந்து அவங்க கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான், பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கான், அதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது சகிச்சுட்டு ரொம்ப நாள் சகிச்சுட்டு தான் அவங்க போயிருக்காங்க. உடனே போய் ஒன்றும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. அப்படி இருக்கச்ச எவ்வளவு பொறுமை இருக்கிறது இந்த போலீஸ்காரனுங்களுக்கு. நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்பல. என்னன்னா இது எங்களுக்கு நடந்தது. ஏன்னா நாட் கர்ப்பிணி பெண், பட் எங்க கேம்பஸ்ல வந்து ஒரு வயசானவர் எங்கிட்ட வேலை செஞ்சுக்காரு, அப்படியே நின்றுட்டு அப்படியே இறந்துட்டாரு. பேசிட்டு இருந்தாரு, நல்லதா இருந்தார், டிஃபன் சாப்பிட்டு போட்டு வந்து நின்று அப்படியே இறந்துட்டாரு. அப்போ வந்து he was pretty old. ஓகே, எங்ககிட்ட ஒருத்தர் வந்தவர் அங்கே, தட் இஸ் ஒரு பைத்தியக்காரன், இதை போலீஸில் போய் இது பண்ணி இது நாங்கள் வந்து என்ன நினச்சோம், சரி சம்டைம்ஸ் கோமா கூட இருக்கலாம், சாவாமையும் இருக்கலாம். ஸோ நாங்கள் என்ன சொன்னோம், சரி எடுத்துகிட்டு போய் இஎஸ்ஐயில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் let them declare dead, then we will take it to their family. ஏன்னா வைஃபும் அங்கே வேலை செய்யுது, அயல் வைஃபும் இருந்தாங்க, இது ஒன்றும் பெரிய ஒரு இதுவும் கிடையாது. ஓகே, நாங்கள் மனிதாபிமானத்தில் பண்ணது, அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுறான், அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ஆக்சுவலி நாட் நெசசரி. இப்போ வந்து வழியில் ஆம்புலன்ஸை போகிறதெல்லாம் தே டை ஆன் த வே, தே டோன்ட் டூ போஸ்ட்மார்ட்டம், தே ஜஸ்ட் சே டிக்ளேர் டெட் அண்ட் தே வில் கிவ். ஆனால் அங்கே இருந்த போலீஸ்காரன் எங்ககிட்ட பணம் பண்ணுறதுக்கு, ஏன்னா இது இன்ஸ்டிடியூஷனு, அவங்ககிட்ட பணம் பண்ணணும்னு சொல்லி காலையில் போன ஒரு பாடியை நைட்டு மட்டும் திமிர் பேச்சு பேசுகிறான். எது அந்த எஸ்ஐ, அந்த சிங்கநல்லூர்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த பாடியை கொடுக்க. அப்போ நான் ஃபோன் பண்ணி, இல்லை நாங்களாம் பேசணும்னு தேவையில்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த ஏசிக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சார் இதுதான் நடந்தது. அவர் பேசிட்டு இருக்க, இப்போ நானும் நீங்களும் பேசுகிறேன், அப்படியே இப்போ நம்மளே எவ்வளோ பார்க்குறோம், இந்த மேடையிலேயே அப்படியே அவர் யாரோடு பேசிட்டு இருந்திருக்காரு, அப்படியே சாஞ்சாரு, அப்படியே இறந்துட்டார். ஓகே, சரி நாங்கள் மனிதாபிமானத்துக்கு இஎஸ்ஐ எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து ஓகே வீட்டுக்கு அனுப்பலான்னா, ஒரு குடும்பத்தை அவங்கெல்லாம் வந்து பாவம் ஏழை மக்கள், பட் அவனோட நோக்கம் என்னென்னா காலேஜ் வந்து பணம் கொடுக்கட்டும் மிரட்டினான்னு. நான் 5 பைசா கொடுக்க மாட்டேன் இந்த பரதேசிங்களுக்கு, கொடுக்கவே கூடாது, ஏன்னா இவனுக்குலாம் சம்பளம் கிடைக்குது எதே கவர்மெண்ட்டில். அப்போ வந்து அந்த பாடி, அப்போ அந்த குடும்பங்களும் அவங்க ஏதோ கூட்டமாக வந்து ஸ்ட்ரைக் பண்ணி இதெல்லாம் பண்ணி, அங்கே இருக்க அந்த டீன் வந்து அவன் அதுக்கு மேலே ஒரு அயோக்கியம், எது அந்த இஎஸ்ஐயில் ஒரு டாக்டர் இருக்கான், ஒரு டீன், அவன் வந்து எங்கள் மேலே இருக்க கோவத்தில் பாவம், அது வந்து பாவம் இன்னோசென்ட், அவர் செத்தவர் இன்னோசென்ட், நீ எதனா எங்கள் மேலே பழி எடுக்கணுமோ அப்புறமேல எடு. அப்போ வந்து அந்த பாடியை கொடுக்குறதுக்கு அவ்வளோ கலாட்டா பண்ணாங்க. அப்போ லக்கிலியாக அந்த இருந்த ஏசி நல்லவர், அவருக்கு நான் கூப்பிட்டு செஞ்சு எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து எங்கள் ஆளுங்க வந்து சும்மா ஒரு கர்ட்டசிக்கு அந்த எஸ்ஐக்கு ஒரு லெட்டர் கொடுத்து தேங்க்யூன்னு போட்டோம் ஃபார் ரிசீவிங் த பாடி. ஓகே, அதுக்கு அவன் சொல்கிறான், உங்கள் தமிழில் நன்றின்னு போடுறதுக்கு, உங்கள் நன்றி பன்றியெல்லாம் உங்களோட வச்சுக்கணும். அப்போ அவனாட்ட ஒரு முட்டாள் கொடூர பிசாசு வேற யாரும் கிடையாது. இவெல்லாம் போலீஸ்ல இருக்கிறதுக்கே லாய்க்கல. இந்த மாதிரி ஆளுங்களை முதல் வெளியே எடுத்து போடணும். நீங்க சொன்ன மாதிரி காவலர்கள் முக்காவாசி பேர் இப்ப அவரை மாதிரி தான் 90% அப்படித்தான் இருக்காங்க. எல்லாம் திமிர் பிடிச்சவனுங்க. ஓகே, அவனுங்களுக்கெல்லாம் இந்த மாமூல் சம்பாதிச்சு எவனுக்குமே மக்கள் இது நான் சொல்றேன் பாருங்க, 80% ஆஃப் த மக்கள் வந்து இன்னோசென்ட் தான், பாமர மக்கள். ஏதோ ஒரு 20% அயோக்கியங்க இருக்காங்க, இல்லை நான் சொல்லலை. அப்போ வந்து இந்த போலீஸ்காரன்ல 80-90% அயோக்கியனா இருந்தா இவன் என்ன நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வான்? நீங்க போய் பாருங்க, அந்த அவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரையே போனா எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுவான். இப்போ நான் ஒரு விஐபியா இருந்தாலும் கூட எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க விஐபி, நான் போனாலுமே மரியாதை இல்லாம தான் பேசுவானுங்க, ஒரு சீட் கூட கொடுக்க மாட்டானுங்க. அப்போ அவங்களோட அரகன்ஸ். அப்ப பாமர மக்களோட நிலை என்னவா இருந்திருக்கும்? அதுதான் இந்த பாமர மக்கள். நான் மறுபடியும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஓட் போடுற யாருக்கு ஓட் போடுறீங்களோ அதை முதல் மாத்துங்க. அந்த மாற்றங்கள் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் மாறும், இதெல்லாமே மாறும். மாற முடியாதுன்னு கிடையவே கிடையாது. இந்த மேல உட்கார்ந்துட்டு இருக்கவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சா கண்டிப்பா கொண்டு வர முடியும். ஓகே, அப்போ வந்து இந்த பெண்கள், இந்த கர்ப்பிணி பெண், இது தேவையா? பாவம், அவளுக்கு எவ்வளவு ஒரு எமோஷனல் இது.
அது அந்த குழந்தை உள்ளார இருக்க குழந்தை எவ்வளவு சஃபர் பண்ண போகுது, இதெல்லாம் நம்ம இவங்கள யோசிக்கிறோமா? மருத்துவமனையில கூட அனுமதிக்க மாட்றாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அதுதான் சொல்றேம்மா, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ், எவ்வளவு பேருக்கு மனிதாபிமானம் ஒண்ணு இருக்குது. இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறேன்னு நினச்சிக்கோங்க. இப்போ என்னோட ஹாஸ்பிட்டலில் நான் வந்து இந்த வழியில, தட் இஸ் இந்த வரண்டாலே நினச்சிக்கோங்க, ஒரு 10 பேர்த்த படுக்க வச்சா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒருத்தவன் அக்செப்ட் பண்ணுவானா? மாட்டான். நீங்கள் போய் ஜிஹெச்ல போய் பாருங்க. நான் வந்து எப்போ இது பார்த்தேன் தெரியுமா? என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ அந்த தம்பியை நாங்கள் பார்க்க போயிருந்தோம். ஓகே, எங்களுக்கும் அவனுக்கும் எப்போ சண்டை நடக்கும். ஆனாலும் அவன் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸாக இருக்கான்னு சொல்லி நாங்கள் போனோம். பார்த்தோன்னா அந்த ஒரு வரண்டா இருக்குதுமா இந்த ஜிஹெச்சில், இந்த பழைய ஜிஹெச்சில் அவ்வளோ டர்ட்டி. அந்த இது பையன் கீழே படுத்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நான் அழுக ஆரம்பித்தேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஐ கெட் வெரி அப்செட். அப்போ என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ எதுக்கு அவனுக்காக அழுவுற, அவன் நம்மளை எவ்வளோ அழுவ வைக்கிறான் காலேஜில். அப்படி சொன்னால், இல்லைப்பா அது கிடையாது, அது நம்ம ஏதோ அங்கே சண்டை போட்டுக்கிறோம், பட் இங்கே வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ஃபுல்லாக அவனை வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஆகி காலு கையெல்லாம் உடஞ்சி இப்படி படுக்க வச்சிருக்கோம், டெட் பாடி மாதிரி படுக்க வச்சிருக்காங்கம்மா. அப்போ இந்த இவங்க பேசுறாங்களே, இந்த கமிட்டிஸ் வருதான், இந்த நம்மளுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னா, ஓ இது சரியா இல்லை, இது நீட்டா இல்லை, உங்க கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு யோகியமா இருக்குது, ஒண்ணுமில்லை. இப்போ ஹைகோர்ட்லங்க எவ்வளவு டிசிப்ளின் இருக்குது. அந்த பார்க்கிங், இப்போ அந்த ஜட்ஜஸ் அவங்க பாக்குறது இல்லையா, இல்லை அவங்க லாயர்ஸா இல்லையா முதல்ல? அப்போ வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு அந்த ஹைகோர்ட்ல போனீங்கன்னா வெளியே வண்டி எடுக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். அப்போ அந்த டிசிப்ளினே இல்லை. இதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் ஜாபுங்க, பண்ணணும்னு நினச்சா மேல் இது ஜஸ்டிஸ், ஒரு ஜஸ்டிஸ் வந்து ஏன் இப்படியெல்லாம் வண்டிங்க இப்படி நிறுத்தி, ஒரு எமர்ஜென்சிக்கு வண்டி வெளியே எடுக்க முடியாது. அப்போ வந்து இந்த லா மேக்கர்ஸ்க்கே அந்த டிசிப்ளின் இல்லாதப்போ நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? மக்கள் எல்லாம் நல்லதாக இருக்காங்க. மேபி மக்களில் ஒரு 20% இந்த ரோட்டில் குப்பையை போடுறாங்க, செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சிவிக் சென்ஸ் ஸ்கூல்லேயே கற்றுக் கொடுக்கணும். ஸ்கூல்ஸ் இப்போ எவ்வளோ பேர் சிவிக் சென்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க? ஸ்கூல்ஸ் இன்னைக்கு அவங்களுக்கு பணம் வந்தால் சரி, அவங்க டொனேஷன் வந்தால் சரி, ஃபீஸ் 1.5 லட்சம் 2 லட்சம். அப்போ வந்துட்டு அது அப்போ எவ்வளோ நம்மளுக்கு எவ்வளோ இது டிசிப்ளின் இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் செய்யணுன்ட்டு இல்லை. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு பெரிய கார் போயிட்டுருக்கு, ஒரு பெஞ்ச் காரே போயிட்டுருக்குது, அங்கேருந்து ஒருத்தன் தின்னு போட்டு பேப்பர் துங்குன்னு ரோட்டில் வீசுவான், மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன டிசிப்ளின்? ஒன்றும் இல்லை, ஏர்போர்ட்டில் போய் பாருங்கள், 3/4 பேர் படித்தவன் தானே இருப்பான். மேபி ஒரு 20% வேணால் படிக்காதவன் ஃப்ளைட்டில் போகலாம், அது ஒன்றும் தவறே கிடையாது, நோ குற்றம். பட் இந்த படித்த பரதேசிங்க அங்கேயே அப்படி பிஸ்கெட்டை தின்மா இல்லை மிட்டாயை தின்மா அங்கேயே பேப்பர் போடுவான். நான் இது வந்து சிட்னி ஏர்போர்ட்டில் பார்த்தேன். ஏர்போர்ட் எல்லாம் நீட்டாக இருக்குது. நம்ம இந்தியன் ஒருத்தன் வந்தான், அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஏதோ தின்னுட்டு இருந்தால் டப்புன்னு பேப்பரை போட்டான். எனக்கு மண்டையே காஞ்சிருச்சு. நான் போய் அவங்ககிட்ட சொன்னேன், ஏப்பா நீ வந்து இந்தியா பேரை கெடுக்கிறது இப்படிலாம் செய்யறியான்ட்டு. அவன் நார்த் இந்தியனாக இருந்தான். மூஞ்சியை பார்த்தா நான் சொன்னேன், பிக் இட் அப்னு சொன்னேன். நான் அந்த மாதிரி தான், அது என்னை என்ன நினச்சா நினச்சிட்டு போட்டால் அது எனக்கு கவலை கிடையாது. என் காலேஜில் பசங்க அப்படி போட்டாங்கன்னா நான் 2 டப்புன்னு கொடுப்பேன். ஏன்னா நம்ம டிசிப்ளின் கற்றுக் கொடுக்காட்டி அவங்க நான் பிக்கப் பண்ணுவேன். என் முன்னால் நான் பேப்பர் பார்த்தா நான் வந்து நான் கரஸ்பாண்டன்ட் நான் பிக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சினா அப்போ இந்த ஒன்றும் மாற்றம் கொண்டு வர முடியாது. அப்போ வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸில் இப்போ இது நடக்கிறது வந்து டெய்லி நடக்குது. தெரிய வந்திருக்கு. என்னன்னா ஒரு சிலர் இந்த வீடியோ எடுக்கிறோம், இப்போ எங்களுக்கே சடனாக தோணாது இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லி. ஓகே, அப்போ வந்து இது நல்ல விதமாக யாரோ ஒருத்தர் சென்சிபிளாக எடுத்திருக்காங்க, அப்புறம் கரெக்டாகவே சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க அந்த ஆள். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடத்தணும். இது யாரோ ஃபோட்டோ எடுத்து போட்டதால பண்ணுறாங்க. எவ்வளோ பேருக்கு அந்த தைரியம் இருக்குது எடுத்து போடுறதுக்கும்? இப்போது நான் அந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அந்த ஆள் செத்தே போயாச்சு பாடி. அந்த பாடியை கொடுக்கறதுக்கு அவன் வந்து ஏன்னா நான் எங்ககிட்ட பணம் பிடுங்கிறதுக்கு. அப்போ இவனுங்களாம் மனுஷனுங்களா மிருகங்களா? மேம் நீங்க சொன்ன மாதிரி மக்களுடைய வரி பணத்தை சம்பளமா வாங்கக்கூடியவங்க தான் காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும். ஆனா இவங்களுக்கு மக்களே எதிர்த்து ஒரு அடிக்கிறதோ இல்ல அவதூறா பேசுறதோ இந்த மாதிரியான பவர் யார் கொடுக்குறா இவங்களுக்கு? திமிரு. அந்த பதவியில் உட்கார்ந்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அந்த திமிர். இப்போ வந்து இன்னொரு 4-5 பேர்த்த வந்து இந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஸ் இந்த ஏடிஜிபியை உள்ளார் தூக்கி போட்டோமா, இன்னொரு 10-100 இந்த மாதிரி கான்ஸ்டபிள் எஸ்ஐ ஐஜி எல்லாத்தையும் தூக்கி உள்ளார போட்டிங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் வரும். என்னென்னா அவங்களுக்குலாம் ஒரு தெனா வெட்டு, நான் வந்து ஐ எம் த போலீஸ்
நான் பண்ணா யாருமே என்னை கேள்வி கேட்க மாட்டேன். அந்த திமிர் தெனாவெட்டு, அந்த திமிர் தெனாவெட்டு வந்து மக்களும் சேர்ந்து இட்ஸ் நாட் வெரி ஃபேர் ஆஃப் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவனுங்களை அடிச்சானுங்கன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம நாட்டு மக்கள் நம்ம சாந்தமா இருக்கிறோம். நிச்சயமா திருப்பி அடிச்சான இந்த பிரான்ஸ்ல நடந்தது பாருங்க, ஒரு ரெவல்யூஷன். அந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்தானா அப்பதான் இவங்கெல்லாம் இந்த கவர்மெண்ட்ல இருக்கவங்கலாம் மரியாதையா வேலை செய்வான். எமர்ஜென்சின்னு ஒன்று வந்துச்சுமா, நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க. 1975 to 77 we had an emergency. I hate Indira Gandhi basically. That is, I am no great fan of Indira Gandhi. ஆனால் அந்த டைம்ல அந்த அம்மா அந்த எமர்ஜென்சி பண்ணதால டிசிப்ளின் வாஸ் எப்படி தெரியுங்களா, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் 10-11 மணி மட்டும் போனீங்கன்னா எவனும் வந்திருக்க மாட்டான். நேராக ஃபர்ஸ்ட் அந்த டீ கடையில் போய் டீ கதை பேசிட்டு அப்பதான் அப்போ அங்கே யார் கேள்வி கேட்குறா, நீ 10 மணிக்கு வந்தியா, நீ அந்த சிக்னேச்சர் போட்டியான்னு கேட்டு தெர் இஸ் நோ கமிட்மெண்ட். அவன் யாருக்கும் இஸ் நாட் ஆன்சரபிள் ஆல்சோ. அப்போ அந்த டிசிப்ளின் நாங்கள் அந்த எமர்ஜென்சி டைமில் நாங்கள்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ யூனிவர்சிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஒர்க்கர்ஸ் எல்லாம் 9 மணிக்கே வந்துட்டு இருந்தானுங்க. 10 மணி 11 மணிக்கு வந்துட்டுலாம் 9 மணிக்கு ஒழுக்கமாக கையெழுத்தை போட்டு ஒழுக்கமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த கல்யாண வீட்டுகளில் 100 பேத்துக்கு மேலே இன்வைட் பண்ணக்கூடாது, ஒரு சொந்தங்களை தான் இன்வைட் பண்ணணும்னு சொல்லி அந்த அம்மா ஃபர்ஸ்ட் ஒரு 50 எதை கொண்டு தான் 100க்கு பண்ணாங்க. அப்போ சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் போய் பாருங்கள், இந்த கல்யாண வீட்டுகளில் ஒவ்வொரு வீட்லேயும் 50 டிஷ்ஷு 60 டிஷ்ஷு. யாரால் இதெல்லாம் சாப்பிட முடியும்? நாட்டில் இன்னும் எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு let it be a dictator, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாட் லைக் மோடி டிக்டேட்டர். அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மனிதாபிமானம்ட்டு ஒன்று இருக்கணும். ஓகே, அப்போ ஐ ஷுட் எம்பத்தைஸ். இப்போ உங்கள் பிரச்சனையை நான் அந்த இடத்துல இருந்தால், இப்போ கன்னிமொழி இடத்துல நான் அந்த கஷ்டத்தை பார்த்தேன்னா எப்படி அந்த வலி எனக்கு எப்படி இருக்கணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும். உனக்கு தானே வந்துச்சு தலைவலி, உனக்கு தானேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் இருக்கும்போது எவனுமே இந்த நாடே உருப்படாது. அப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மாற்றங்கள் கொண்டு வரணும். இப்போ இந்த யாருன்னா ஒரு நீதிபதி பார்த்து அவங்க இந்த ஆள் மேலே ஆக்ஷன் எடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நடக்குது. இந்த ஒரு ஸ்டேஷன் மட்டும் கிடையாது, மொத்த தமிழ்நாட்டில். நம்ம தமிழ்நாட்டை பற்றி தான் பேச முடியும். பட் திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் ஆந்திரா, இன் எவ்ரி அதர் ஸ்டேட். ஏன்னா அந்த போலீஸ்காரங்களுக்கு இருக்க திமிர் வேற யாருக்குமே அந்த திமிர் இருக்காது. இந்த கவர்மெண்ட் சர்வன்ஸை முக்கால்வாசி பேத்துக்கு அந்த திமிர் தெனாவெட்டு என்னன்னா நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டோம். மேம், சட்டப்படி அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் மேல அவதூறா பேசுறதோ இல்லை மரியாதை குறைவா பேசுறதோ பண்ணக்கூடாது தானே மேம்? அப்படி சட்டமே இருக்குதானே? இருக்கு. இப்போ பாருங்க, நான்லாம் என் வீட்டில் என்னோட வேலை செய்யும் தம்பிங்களா நான் ஹிந்திலன்னா சோட்டுன்னு கூப்பிடுவேன், பேட்டான்னு கூப்பிடுவேன். பேட்டானா நம்ம பையன்னு சொல்லிட்டு பேட்டான்னு கூப்பிடுவேன், சோட்டுன்னு கூப்பிடுவேன். தமிழ்காரங்கன்னா தம்பின்னு கூப்பிடுவேன். நான் யாரையும் டே இது நாங்கள் சும்மா விளையாட்டா இங்கே பேசி பண்ணுறது. பட் டே இங்கே வாடா அப்படி நான் கூப்பிட மாட்டேன். ஓகே, அப்போ நாங்களாம் வாங்க போங்கன்னு தான் பேசுவோம். ஆனால் அது கோயம்புத்தூர் கல்ச்சர், அந்த டிஸ்ட்ரிக்ட் கல்ச்சர் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுவாங்க. பட் நீங்கள் அதே இது மெட்ராஸ்க்கு வந்தீங்கன்னா அந்த மரியாதை இருக்காது. பட் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் போனீங்களோ இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா அவங்க தெனாவெட்டு திமிராக தான் பேசுவாங்க. ஒரு பேசிக் மரியாதை கூட இருக்காது. படித்தவங்ககிட்டயும் இருக்காது. நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த திமிர் இருக்குது. ஓகே, அப்போ இந்த இது அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக இருக்கணும். அந்த இதெல்லாம் எப்படி தெரியுங்களா, இந்த எரும மாடுங்க மாதிரி. இந்த எரும மாட்டு மேலே மழை பெஞ்சனா அதுங்களுக்கு எந்த உணர்வும் இருக்காது. அந்த மாதிரி இதுங்கெல்லாம் எப்படி தெரியுமா, இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் தே திங்க் தட் த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் ஜாப் ப்ரொடெக்ட்ஸ் தெம் ஃப்ரம் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் இப்போ இந்த ஊடகங்களில் எவ்வளோ பேர் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஒரு சிலர் பேசுகிறோம். அப்போ இதை பார்த்து அட்லீஸ்ட் அவங்களுக்குலாம் புத்தி வரணும். ஐயோ நம்மள மக்கள் காரி துப்புறாங்களே, நம்ம மாறணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புத்தி. அன்னைக்கு நான் ஒரு ஆஃபீஸ் போனேன், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், டிஆர்டி, ஃப்ராங்க்லி டெல் யூ. அப்போ அந்த ரிஜிஸ்ட்ரார் உட்காந்துட்டு இருந்தவர் he was nice. என்ன சொன்னார்னா, நான் உங்களை 10 தடவை நடக்க வச்சா, உங்களை அளக்க வச்சா, நாளைக்கு நான் ரிட்டையர் ஆகி உங்கள் இடத்துல உட்காரும் போது என்னையும் இன்னொரு ஆஃபீஸர் 10 தடவை நடக்க வைப்பாங்க. அந்த மனுஷனுக்கு அந்த ஒரு மரியாதை இருந்துச்சு. தட் இஸ் நாளைக்கு நான் வந்தாலும் இது. அப்போ அவங்க எப்பவும் யோசிக்கணும், நீ இந்த சைடு ஆஃப் த சேர் அந்த சைடு வரலாம், அந்த சைடு ஆஃப் த சேர் இந்த சைடும் வரலாம். அப்போ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த பாலிட்டிஷியன்ஸ், இந்த மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே அந்த திமிர் தெனாவெட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்னே சொல்கிறேன். ஐ வாஸ் அ மெம்பர், செனட் மெம்பர் ஆன் தி எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல். ஐ வாஸ் அ செனட் மெம்பர். ஆனால் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் when I went there ஒரு விசியை பார்க்க போயிருந்தேன். விசியை பார்க்க போனப்போ ஐ சாட். அப்போ அந்த ஆளுக்கு என்ன ஒரு கோவம், ஒரு டாக்டர் படித்த அயோக்கியன் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், அந்த பொம்பளை என் முன்னால் உட்காந்து என்ன தப்பு, அது என்ன சட்டத்தில் எழுதி வச்சிருக்கா உட்காரக்கூடாது. அப்போ அவனோட புத்தி பாருங்க.
அவன் டாக்டர் படிச்சது எதுக்கு? அவன் வந்து ஒரு எம்எஸ்ஓ எம்டிஓ என்ன மனங்கட்டியா படிச்சிருப்பான் அந்த டாக்டர். ஒரு விசியா இருக்கிறவன் வைஸ் சான்சலர். அவனோட கொடூர புத்தி பாருங்க. ஒரு பொம்பளை வந்து தான் முன்னால உட்காந்துச்சு, அதுக்கு ஃபோன் பண்ணி சொல்றான் அந்த மந்திரி கிட்ட. அந்த மந்திரி வந்து அப்போ வந்து தலைவாய் சுந்தரமா எவனோ ஒருத்தர் இருந்தான், தட் இஸ் ஏஐடிஎம்கேல. அப்போ அந்த ஆள் என்கிட்ட கேட்குறேன், நீங்க போய் உட்காந்து என்னங்க எந்த சட்டத்தில் எழுதி வச்சிருக்கு உட்காரக்கூடாது? ஐ எம் எக்ஸ் செனட் மெம்பர் ஆன் தி யூனிவர்சிட்டி. அப்போ வந்து அந்த பேசிக் இது இல்லையா? தட் இஸ் நான் செனட் மெம்பரே இருக்கணும் தேவையில்லை. நான் ஒரு காலேஜ் கரஸ்பாண்டன்ட், நான் வந்து கிரிமினல் கிடையாது. ஓகே, அப்போ வந்து அவனுக்கு மூஞ்சாச்சு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மந்திரிக்கு தைரியம் இல்லை ஓகே பேசுறதுக்கு. அப்போ இல்லை மேடம் இல்லை மேடம். அப்போ இந்த மாதிரி விசிஸ் எல்லாம் இவெல்லாம் பணம் கொடுத்துட்டு விசி பதவிக்கு வரான். அவனே ஒரு கிரிமினல். என்னைக்கு ஒருத்தன் பணம் கொடுத்துட்டு அந்த போஸ்ட்க்கு வரான் அவனே ஒரு கிரிமினல். அப்போ இந்த மாதிரி கிரிமினல் வந்து ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஹெட் பண்ணும்போது அவங்ககிட்ட என்ன டிசிப்ளின் எதிர்பார்ப்பீங்க? ஒரு அயோக்கியன் கிட்ட என்ன டிசிப்ளின் எதிர்பார்ப்பீங்க? அந்த அயோக்கியனை யார் போடுறான்? இன்னொரு அயோக்கியன் மந்திரி. அந்த அயோக்கியன் யாரு? இன்னொரு கவர்னர். அந்த கவர்னர் யாரு? அவன் ஒரு பொலிட்டீஷியன். அப்போ இட்ஸ் அ விஷியஸ் சர்க்கிள். இது எப்படின்னா இது வந்து ஒரு சர்க்கிள். அந்த புற்றுநோய் ஓடிட்டே இருக்குது. இந்த மாற்றங்கள் வந்து மக்கள் தான் கொண்டு வரும். மக்கள் என்னைக்கு மாறுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த மாற்றங்கள் வரும். அதே மாதிரி பொதுமக்கள், ஒரு பாமர மக்கள் போகும்போது ஒரு புகார் கூட வழக்கறிஞர் கூடவே கூட்டிட்டு போற நிலை தான் இப்ப நீடிச்சிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இப்ப மக்கள் இருக்காங்க. ஆமாங்க. அப்படின்னு அவன் லாயர் உங்ககிட்ட 10,000 ரூபாய் இல்லாம வரமாட்டான், இல்ல 5,000 ரூபாய். அன்னைக்கு பாவம் அவங்ககிட்ட அந்த 5,000 ரூபாய் இருக்குதான்னு நம்ம பாக்குறது இல்லை. ஓகே, அப்போ வந்து இது இப்போ ஒண்ணும் இல்லை. நான் அந்த ஸ்டேஷனுக்கு அன்னைக்கு போனேன். நான் இது உங்க வயசு பொண்ணாவே இருக்கட்டும், எனக்கு என்ன பாதுகாப்பு அங்க இருக்குது? என்னை கற்பழிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஒண்ணு இல்லை, இன்னைக்கு 85 வயசு பொம்பளையே கற்பழிச்சிருக்கானுங்க பரதேசிங்க. அப்போ வந்து நம்ம கொஞ்சம் அழகா இருந்தாலோ இல்லை பாக்குறதுக்கு நல்லா இருந்தா நம்மளோட இதுக்கு பாதுகாப்புக்கு என்னது? உயிரை விட்டுருங்க, பாதுகாப்பு. ஓகே, அப்போ வந்து இந்த இது இவங்க நம்ம இவ்வளவு பச்சை பச்சையா பேசுறோம். இது வந்து எந்த அரசியல்வாதி பார்த்துட்டு இருக்க மாட்டான், எந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு இருக்க மாட்டான், எந்த ஜட்ஜும் பார்த்துட்டு இருக்க மாட்டான். என்ன அவங்க தான் இந்த ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்க? கிடையாது. கூப்பிடுங்க, எங்களை கூப்பிடுங்க. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கூப்பிடுங்க. நாங்க சொல்றோம், வித் எவிடன்ஸ் காட்டுறோம் என்னெல்லாம் நடக்குது இந்த நாட்டுல. தேவையில்லாம இந்த கோர்ட்டுங்கள 10 இந்த கேஸை போய் கொடுத்தா 10 வருஷம் நடக்கும். அதுக்காகவே யாரும் கேஸ் கொடுக்கறதில்ல, சலிச்சு போறாங்க. அதுக்குதான் இந்த கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் நடக்குது. அங்க போனீங்கன்னா அவனுங்க பணத்தை புடுங்குறானுங்க அரசியல்வாதி. இப்ப போலீஸ் அதிகாரிகளே கட்ட பஞ்சாயத்து தாதாவா மாறிட்டு வராங்க. அவங்களும் தாதா தாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அல்ல, நான் தான் சொல்றேன், யூனிஃபார்ம்டு திருடர்கள். ஒரே ஒரு வார்த்தையில நான் முடிச்சிட்டேன். பெண் அதிகாரிகளும் கூட. ஆமா, பெண் அதிகாரிகள ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அதுங்க பேசுற பேச்சு. இப்போ எனக்கே இது ஒரு இன்சிடென்ட். இப்போ வந்து ஒரு லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 1 year ஆகல, என் கொலீக் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு, இது ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபால்ஸ் கேஸ். ஓகே, பட் வந்து நான் பணக்காரியா இருக்கிறதால என்கிட்ட பணம் பிடுங்கிறதுக்கு அவங்க நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் போட்டால் அந்த அம்மா பணம் வந்து கொடுக்கும். நான் வந்து 5 பைசா கொடுப்பேன். நான் தப்பு பண்ணாட்டி 5 பைசா கொடுக்க மாட்டேன். ஓகே, அப்போ வந்து அது என்ன என்கிட்ட ஒருத்தர் மூலியமா கேட்குது, 10 லட்சம் கொடுத்தா அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுறேன். பேரம் பேசுறாங்க. பேரம் பேசி என்னோட டேரக்டா பேசுறாங்க. யாருமே என்னோட பேச மாட்டாங்க. எல்லாத்துக்கும் என்ன பயம், ஏன்னா அந்த அம்மா போட்டு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருக்குது. அப்போ வந்து இந்த யாரோக்கு சொல்லுது 10 லட்சம் கொடு. நான் 10 பைசா கொடுக்க மாட்டேன், ஏன்னா என்ன கடை அரெஸ்ட் பண்றேன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டுன்னு சொல்லி. அப்ப நான் வந்து விளையாட்டுக்கு என் டிரைவர்கிட்ட சொன்னேன், பாரு இந்த திட்டு பொம்பளை பாரு, இந்த 2 நாள் இதுக்கு கால் உடையும்னு சொன்னேன். நிஜமாவே சொன்னேன். கரெக்டா 2 நாளுக்கு அப்புறம் அது கால் உடஞ்சிருச்சு, நிஜமாவே உடஞ்சிருச்சு. ஃப்ராக்சர் போட்டு நோண்டிட்டு இருந்துச்சாமா. எல்லாரையுமே திட்டுங்க மேம். இல்ல நான் திட்டுறேம்மா, கனி டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் வந்துட்டு டெய்லி சாமிகிட்ட என்ன கும்பிடுவேன் தெரியுமா? ஹானஸ்ட் பீப்புள் இன் திஸ் கண்ட்ரி. கடவுளே நீங்க வந்து நான் வந்து எல்லா மக்கள் நான் சொல்லவே மாட்டேன். ஹானஸ்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு நீ வந்து அவங்கள காப்பாத்து. அதுக்கப்புறம் இந்த கரப்ட் பாலிட்டிஷியன், பியூரோக்ராட், கார்பரேட்ஸ், டெரரிஸ்ட் இவங்க எல்லாத்தையும் அழிச்சே தீரும். இப்ப நடக்குது, நான் என் கண்ணால பாக்குறேன். நான் எல்லாம் பாருங்க, இப்போ அந்த ஜட்ஜு மாட்டினான். இப்போ நீங்களும் நானும் போய் அந்த கம்ப்ளைண்ட் நிஜமாவே பணம் பார்த்துருந்தாலும் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா உங்களையும் என்னையும் சேர்த்து ஏதோ கேஸ் போட்டு நம்மள உள்ளார உட்கார வச்சிருப்பான். ஆனால் நான் எப்போ சொல்லுவேன், அந்த அக்னி பகவான் இருக்குது பாருங்க, அந்த அக்னி பகவானை நம்ம தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அக்னி பகவான் வாஸ் த விட்னஸ். அதை எரிச்சு விட்டுருச்சு, எங்கேயோ இடத்துல எரிஞ்சிச்சு. ஸோ அக்னி பகவான் பிளேட் அ ரைட் கேம். அப்போ கடவுள் அந்த இடத்துல ஏதோ ஒரு நல்ல கேம் விளையாடினாரு. இப்போ அந்த பேர்ன் ஆயிருக்காட்டி இப்போ வந்து நம்ம யாருக்கும் அது வெளியே வந்திருக்காது. அதுவும் வந்துட்டு அந்த ஃபயர் ஆஃபீஸர்ஸ் அதுமே மூடி மறைக்க பார்த்தாங்க, ஆனா அது எப்படியோ வெளியே வந்துருச்சு. அப்போ இந்த வந்து கடவுள் தான் வந்து ஏதோ ஒரு விதத்தில், நான் கடவுள் சொல்றது வந்து நேச்சர், இயற்கை தான் எனக்கு கடவுள். அந்த இயற்கை தான் இவங்க எல்லாத்தையும் அழிக்கணும். நான் டெய்லி வேண்டிப்பேன் சாமி கிட்ட, இந்த அயோக்கியர்கள் எல்லாம் அழிச்சுது நடக்குது. அந்த மாதிரி எல்லா மக்கள்கிட்ட நான் என்ன வேண்டிக்கிறேன்னா,
இந்த மாதிரி அயோக்கியர்கள் டெய்லி நீங்கள் சாமி கும்பிடுறீங்க பாருங்க, எனக்கு 10,000 கோடி வேணும், இது கடைசியில் கும்பிடுங்க, இந்த அயோக்கியர்கள் எல்லாத்தையும் அழிங்க சொன்னா ஏதோ ஒரு இது பலிக்கும். அந்த பொம்பளை கால் உடஞ்சிருச்சு, நிஜமாவே கால் உடஞ்சிருச்சு. அவ பேர் கடை என்ன சொல்ற, ருக்மிணியா ஏதோ அது நல்லா திமிர் பிடிச்சி பேசுறா. கடவுள் பார்த்து வச்சார் அவளுக்கு. மேம் நீங்க அதான் மேம் சொன்ன மாதிரி அரசு அதிகாரிகள் செய்யல அழிச்சாட்டியங்கள் அட்டூழியங்கள் பத்திலாம் ரொம்ப மிக சரியா சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் மேம், நிறைய இருக்கு மேம் இதை பத்தி பேச. நன்றி மேம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.